பிக் பாஸ் சீசன் 7 வீட்டை விட்டு வெளியேறின விசித்ரா அவர்கள் ஆஃப்டர் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்னு வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோல உள்ள இருக்க போட்டியாளர்களை பத்தியும் ரெட் கார்டு இஷ்யூ பத்தியும் ரொம்பவே ஓபனா பேசினதால இந்த வீடியோ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்காவும் வைரலாவும் போயிட்டு இருக்கு. வீடியோவோட ஸ்டார்டிங்ல எனக்கு வாக்களித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையை சொல்லணும்னா நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது அதிகபட்சம் 3 வாரம் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனேன். ஏன்னா என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கவங்க எல்லாம் 3 வாரம் கூட தாக்கு பிடிச்சது கிடையாது. முன்னாடியே எனக்கு மக்களாகிய நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுவே இப்ப நான் 90 நாட்களுக்கு மேலேயே இந்த வீட்டுல இருந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான காரணம் மக்களாகிய நீங்க மட்டும்தான். இந்த ஏஜ்லயும் எனக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு நாள் இந்த வீட்டுல இருக்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அடுத்ததான் நீங்க எவிக்ட் ஆனதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து எவிக்ட் ஆனது எனக்கு பெருசா தோணவே இல்லை. இந்த ஏஜ் குரூப்ல இவ்வளவு நாளா நான் இந்த வீட்டுல இருந்திருக்கேன் அப்படிங்கறது எனக்கு வந்து வெற்றி தான். என்ன நான் வந்து ஃபைனல்ஸ்க்கு போவேன் அப்படின்னு என் மனசுக்கு தோணிட்டே இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உள்ள இருக்க போட்டியாளர்களை பத்தி கேட்டதுக்கு ரொம்பவே ஓபனா வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நான் வந்து தினேஷ் கூட அவ்வளவா வந்து பேசினது கிடையாது. ஏன்னா எனக்கு பேசவும் பிடிக்காது. லாஸ்ட் 2 டேஸா தினேஷ் கூட பழகிறத வச்சு என்ன தோணுது அப்படின்னா முன்னாடியே தினேஷ் கூட இருந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ஈகோ எல்லாம் விட்டுட்டு பேசியிருந்தோம் அப்படின்னா தினேஷ் கூடயும் ரொம்பவே ஜாலியா பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. வீட்டுக்குள்ள மாயா கூட இருக்கும் போது ரொம்பவே ஜாலியாவும் என்டர்டைன்மெண்டாவும் இருந்துச்சு. ஆனா வெளியே வந்து பார்க்கும்போது விஷ்ணு சொல்றது சரியோ அப்படிங்கிற மாதிரி படுது. எனக்கு பின்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கு. விஷ்ணு சொன்ன மாதிரி சேர்க்கை சரியில்லை. அதனாலதான் எனக்கு இருந்த ஆதரவு எல்லாமே வந்து ரொம்பவே டக்குன்னு குறைஞ்சிருச்சு. இத வந்து நான் வெளியே வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து சொன்னாங்க. இன்னொரு விஷயம் அர்ச்சனாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். எல்லாமே நல்லா தான் பண்ணுது. ஆனா அந்த பொண்ணுகிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தா யாரு அவங்கள எந்த அளவுக்கு புகழ்றாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க கூட அவங்க ஜாலியா இருப்பாங்க. யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம மேல எப்படி அதை விட பெரிய குறையா சொல்லலாம், அதை வந்து எப்படி கேமரால பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து சுத்திட்டு இருப்பாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவே நான் அர்ச்சனா கூட பேசுறதே வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் நம்பவும் கிடையாது. மத்தபடியா எனக்கு அர்ச்சனாவை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சீசன்ல வந்து யார் வின் பண்ணாலுமே எனக்கு சந்தோஷம் தான். என்ன பிரதீப் இருந்திருந்தா அப்படின்னா பிரதீப் தான் கண்டிப்பா வந்து வின் பண்ணிருப்பான். அது வந்து எனக்கு கன்ஃபார்மாவே தெரியும். ஏன்னா அந்த ரெட் கார்டு இஷ்யூ கூட அவ்வளவு பெருசா பேசப்பட்டுச்சு. அந்த ரெட் கார்டு இஷ்யூல உள்ள யார் மேல தப்பு இல்லைன்னு தெரியாமையே நான் வந்து குரல் கொடுத்தேன். இப்ப வந்து நான் வெளியே வந்துட்டேன். நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு யார் போய் சொல்லியிருக்காங்களோ அவங்கள கண்டிப்பா போன் பண்ணி நான் திட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி விசித்ரா சொல்லியிருக்காங்க. விசித்ரா சொன்னதை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.